நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற தாக்குதல் விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் அவ்வளவு பாதுகாப்புகளையும் மீறி ஒருவர் எப்படி நுழைந்தார் என்பது பற்றி ஏற்கனவே விரிவாக நம்முடைய கோடாங்கியில் பதிவு செய்திருக்கிறோம். அதே நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கோரிக்கைகளையும் பல்வேறு தனிநபர் மசோதாக்களையும் தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் தமிழ்நாடு எம்பிக்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைக்கும் இந்த நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற தாக்குதல் தொடர்பான விவகாரத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது என்பதை பலமுறை எம்பிக்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். மேலும் இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் விவகாரம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு தொடர்பான அத்தனை விவகாரங்களும் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் கீழ்தான் வருகிறது. உள்துறை அமைச்சகத்தின் கீழ்தான் CRPF இருந்து டெல்லி போலீஸ் வரைக்கும் அத்தனை பேரும் இருக்கிறார்கள். ஆக அவர்கள் தொடர்பான பாதுகாப்பு விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் தான் பதிலளிக்க கடமைப்பட்டவர். ஆனால் அவருக்கு பதிலாக ராஜ்நாத் சிங் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பதிலிலும் கூட பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களில் அழுத்தம் கொடுத்து அவர் பேசியதாக இல்லை. இனிமேல் பாஸ் கொடுக்கும் போது பார்த்து கொடுங்கப்பா, என்னப்பா சரிதானே என்கின்ற ரீதியில் அவர் பேசி இருக்கிறாரே தவிர நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாகவும் நாடாளுமன்றத்தில் ஏன் இந்த பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டது என்பது தொடர்பாகவும் ஒன்றிய அரசின் சார்பாக அவர் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. மேலும் இந்த விவகாரத்தில் உள்ளே நுழைந்தவர்களுக்கு பாஸ் கொடுத்தவர் பாஜக MP பிரதாப் சிம்ஹா. இந்த பிரதாப் சிம்ஹாவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பலரும் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை. ஏனென்றால் ஒருவர் யார், எதற்காக வருகிறார் என்பது பற்றி எல்லாம் தீர விசாரிக்காமல் ஒருவர் பாஸ் கொடுத்திருக்கிறார், நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பை அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கி இருக்கிறார் என்றால் அவர் மீது குறைந்தபட்சம் விசாரணை கமிட்டியாவது அமைக்க வேண்டும், அல்லது நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழுவை அமைத்து அவர் அதில் பதிலளிக்க வேண்டும். இரண்டையும் செய்யாமல் ஒன்றிய அரசு எதற்கும் பதில் சொல்ல மாட்டேன் என்று அராஜகமாக நடந்து கொண்டிருப்பதை கண்டித்துத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்கிறார்கள். 28 பேரினுடைய ஒத்திவைப்பு தீர்மானங்களை ரத்து செய்திருக்கிறார் சபாநாயகர். ஆனால் இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் விடுவதாக இல்லை. ஒன்றிய உள்துறை அமைச்சர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். எங்களுடைய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்பட்டிருக்கிறது, அதற்கு நீங்கள் விளக்கம் கொடுத்தே ஆக வேண்டும். கூடுதலாக பாதுகாப்பை அதிகப்படுத்தி இருக்கிறீர்களா, அல்லது ஏற்கனவே பாதுகாப்பில் இருந்த குறைபாடுகளை சரி செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என்பது பற்றி எல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கை. அரசியல் ரீதியாக அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்றோ, மோடி பதவி விலக வேண்டும் என்றோ, நாடாளுமன்றத்தை கலைத்துவிட வேண்டும் என்றோ கூட கோரிக்கைகளை யாரும் முன்வைக்கவில்லை. இது கண்டிக்கத்தக்கது. அந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்க வேண்டும் என்பது ஊடகவியலாளர் திரு RK அவர்களுடைய கருத்து. மேலும் இந்த விவகாரத்தில் இப்போது வரைக்கும் யாரும் அது போன்ற வாக்கியங்களை சொல்லவில்லை. இப்படி எதிர்க்கட்சிகள் கூட அரசியல் செய்யாத நிலையில் ஒன்றிய அரசு மௌனம் சாதித்துக் கொண்டிருப்பது ஏன் என்பதுதான் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியது. மேலும் இந்த விவகாரத்தில் விளக்கம் கொடுப்பதாக ராஜ்நாத் சிங் வந்தபோது எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்றுதான். பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் எடுப்பதாக அறிவித்திருக்கிறீர்கள், யார் யாரெல்லாம் அந்த விசாரணை குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள், இதற்கு சிறப்பு அதிகாரிகளை நியமித்திருக்கிறீர்களா, அதில் எம்பிக்கள் இடம்பெற்று இருக்கிறார்களா, யார் யாரெல்லாம் இடம்பெற்று இருக்கிறார்கள், யாருடைய தலைமையில் இந்த ஒருங்கிணைப்பு பணிகள் நடக்கின்றன என்பது பற்றி வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. ஆனால் வெளிப்படையாக எந்த விதமான அறிவிப்பையும் இதுவரைக்கும் வழங்கவில்லை. ஆனால் இதே வேளையில்தான் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு வில்சன் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு மசோதா முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அந்த மசோதாவை பொறுத்த அளவில் மசோதாக்களில் பல்வேறு மாற்றங்கள் அவ்வப்போது செய்யப்படும். சில சட்டங்களை இயற்றும் பொழுது அந்த சட்டத்திற்கு ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படும். அந்த மசோதாவின் அடிப்படையில் உறுப்பினர்களின் ஆதரவை பொறுத்து அது சட்டமாக மாறும். ஆனால் அந்த திருத்தத்தை நீக்க வேண்டும் என்றால் மீண்டும் அதற்காக முதலில் இருந்து ரிப்பீல் ஆக்ட் என்பதை பதிவு செய்து அந்த ரிப்பீல் ஆக்டுக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அதன் பிறகு தான் அந்த சட்ட திருத்தத்தை நீக்க முடியும். ஆனால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற
பல்வேறு சட்ட திருத்தங்களை பொறுத்த அளவில் அதற்கான கால அளவு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கால வரைவு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு மசோதாக்களையும் கூட ஒவ்வொரு முறையும் ரிப்பீல் ஆக்ட் போட்டு அதற்காக நேரத்தை நாம் வீணடிக்க தேவையில்லை. மாறாக சன்செட் கிளாஸ் என்று ஒன்றை உருவாக்கிவிட்டால் அதுவே அஸ்தமனமாகும் வகையில் நாம் அதை வடிவமைத்துக் கொள்ளலாம், நாடாளுமன்றத்தின் நேரத்தை மிச்சப்படுத்தலாம் என்று எம்பி வில்சன் அவர்கள் தனிநபர் மசோதா ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இதுவும் கூட நாடாளுமன்றத்தை பலப்படுத்தும் நோக்கத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. திமுகவின் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நாட்டுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள், திரிணாமுல் எம்பிக்கள் நாட்டுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள், நாடாளுமன்றத்தை முடக்குகிறார்கள் என்று போலியான பிரச்சாரம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டாலும் கூட ஜனநாயக ரீதியிலான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது என்பதைத்தான் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தொடர்ந்து சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் அவர்கள் கொண்டு வந்தது இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை இன்னும் பலப்படுத்த வேண்டும், மக்கள் பிரச்சனைகளை நாம் அதிகம் விசாரிக்க வேண்டும், அதிகம் பேச வேண்டும். அதற்கு நமக்கு நேரம் தேவை. நேரத்தை குறைப்பதற்கு என்னவெல்லாம் வழி இருக்கிறதோ அதையெல்லாம் செய்யலாம் என்கின்ற ரீதியில் தான் இந்த தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். இது சட்டமாக மாறினால் நாடாளுமன்றத்தின் நேரம் மிச்சமாகும், விவாதிப்பதற்கு அதிக நேரம் கிடைக்கும். ஆனால் அப்படி கிடைக்கின்ற நேரத்தை விவாதத்திற்கு பயன்படுத்த பிஜேபி அனுமதிக்கிறதா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. தொடர்ந்து நாடாளுமன்றத்தை முடக்கும் செயலில் ஈடுபட்டிருப்பது எதிர்க்கட்சி எம்பிக்கள் அல்ல, நாடாளுமன்றத்தின் சபாநாயகர்கள் தான் என்று உறுதியாக தெரிவிக்கிறார்கள் முன்னாள் உறுப்பினர்கள். ஏனென்றால் நியாயமான கோரிக்கைகளுக்காக நாம் முன் எழுந்தால் கூட அதனை உடனடியாக முடக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. நாம் ஒரு விளக்கத்தை கேட்டால் நாம் பேசி முடிப்பதற்கு உள்ளாக மணியடித்து நம்மை அமர வைப்பது, நம்மை அமர வைத்த பிறகு அமித்ஷா அவர்களுக்கு ஏகபோகமாக பேசுவதற்கு நேரம் ஒதுக்குவது, எதிர்க்கட்சிகளை தாக்குவதற்கு ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எழுந்திருந்தால் அவர்களுக்கு போதுமான அளவுக்கு அவ்வளவு நேரத்தையும் ஒதுக்கிவிட்டு எதிர்க்கட்சிக்கு ஒதுக்கும் போது மட்டும் நேரமில்லை என்று நாடகம் ஆடுவதை எல்லாம் தொடர்ந்து கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் நாடாளுமன்றத்தை பொறுத்த வரையில் விவாதம் தான் அங்கு பிரதானம். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் எந்த விதமான விவாதத்தையும் நடத்துவதற்கு ஒன்றிய அரசு தயாராக இல்லை என்பதை வில்சன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அதன் காரணமாகத்தான் ஏன் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றம் தொடர்பான கமிட்டிகள் அமைக்கும் போதும் சட்டத்தை கொண்டு வரும் போதும் எங்களோடு ஆலோசிக்க கூடாது, ஆலோசித்து விட்டு கொண்டு வந்தால் அது குறித்து நாம் விரிவாக பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும், மேலும் ஒப்புக்கொள்ளத்தக்க வகையில் மசோதாக்களை வடிவமைப்பதற்கும் அதுதான் உதவிகரமானதாக இருக்கும். மாறாக உறுப்பினர்களிடம் எந்த விவாதத்தையும் நடத்தாமல் மசோதாவை கண்டமேனிக்கு தாக்கல் செய்வது, கண்டமேனிக்கு குழுக்கள் அமைப்பது என்பதெல்லாம் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது என்பதுதான் அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு புள்ளி. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து அந்த இடத்தில் உரிய விளக்கத்தை தர முன்வர வேண்டும். அப்படி விளக்கம் தராத போது அவர்கள் கோஷமிடுவதை தவிர வேறு வழி இல்லை. ஏனென்றால் மக்களிடம் சென்று மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் அங்கு இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு உரிய பதிலை அளித்தால் அது மக்களுக்கும் அளிக்கின்ற பதிலாக மாறும். இந்த மாண்பை பிஜேபியிடம் நாம் எதிர்பார்க்க முடியவில்லை என்பதுதான் எம்பிக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இப்போது பாஸ் கொடுத்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தாக்குதல் நடத்திய நபர்களுக்கு பாஸ் கொடுத்த பிஜேபி உறுப்பினருக்கு விசாரணை நடத்தப்படும், அவர் விளக்கம் அளிக்க வேண்டும், அவருடைய தனி ஆலோசகர் வாக்குமூலம் அளிக்க வேண்டும் என்றெல்லாம் டெல்லி போலீஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். 2 நாளுக்கு முன்பே இது எடுக்கப்பட்டிருந்தால், வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டிருந்தால், அவரை அவையில் இருந்து தற்காலிகமாக நீக்கம் செய்திருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது. மாறாக இதனை கோரிக்கையாக வைத்தவர்கள் அத்தனை பேரையும் நாடாளுமன்றத்திலிருந்து நீக்கி இருக்கிறார் சபாநாயகர். குறிப்பாக மக்களவையில் வராத உறுப்பினர் பார்த்திபன் அவர்களை தகுதி நீக்கம் செய்திருப்பதுதான் பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்தியாவின் நாடாளுமன்றத்தை பார்த்து அலரும் நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது. காரணம், வராத ஒரு உறுப்பினரை சஸ்பெண்ட் செய்வது என்பது அவையின் மாண்புக்கே விரோதமானது. அதனை சபாநாயகர் செய்வது இன்னும் கேலிக்கூத்தாக இருக்கிறது என்பதுதான் பலருடைய குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி உறுப்பினர்களை மதித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்துகிறதா பிஜேபி அரசு? பொறுத்திருந்து பார்ப்போம்.